உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அநேக பாடுகளை நம்முடைய தேவன் பட்டார். இந்த நேரத்திலும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவர் செய்த பாவங்களுக்காக, ஒவ்வொருவர் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் தாமே சிலுவையில் என்ன செய்தார்? பலியானார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்கள் மாற்றாண்ட பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். என்னுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரர். ஊழிய குடும்பத்திலே பிறப்பதற்கு ஆண்டவர் செய்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். நாங்கள் 3 பிள்ளைகள், 3வது மகளாக தேவன் என்னை இந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்க அப்பா எங்க 3 பேரையும் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார்கள். என்னுடைய தாயுடைய குடும்பம் தான் இந்த துக்குரிசி குடும்பம். இந்த பட்டணத்துல அநேக பேர் என்ன செய்யணும்? இன்னும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரிடமாய் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? வரணும். அநேக நாட்களுக்கு பின்பாய் அநேகருடைய முகங்களை நான் இந்த இடத்துல பார்க்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகளையும் கணவனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த நேரத்துல சற்று நேர சிந்தைக்காக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ளாய், அந்த நிழலுக்குள்ளாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் மனம் திரும்ப வேண்டும், அநேகர் ஆண்டவருக்குள்ளாய் வர வேண்டும். இந்த கடைசி காலங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, நம்முடைய வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த பவுல் அவர் எப்படி இருந்தார்? சவுலாய் இருந்த பவுலை ஆண்டவர் எப்படி பவுலாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் முதலாவதாக பார்ப்போம். இந்த நேரத்துல அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல சவுலை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஒரு தர்சு பட்டணத்துல பிறந்தவர். கமாலியேல் என்கிறவருடைய பாதத்தின் அருகே அவர் கல்வி கற்றவர். ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? சபையை துன்பப்படுத்துகிறார். சிலுவையில நம்முடைய தேவன் நமக்காக எவ்வளவு பெரிய பாவத்தை, நாம் ஒவ்வொருவர் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? பலியானார். இங்க பார்க்கும்போது சவுல் என்ன செய்றார் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அவர் கொடுமைப்படுத்துவதாக வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சவுலை குறித்து சொல்லணும்னா அவர் என்ன செய்யறாருன்னா, நிருபங்களை எழுதி அவர் கேட்டு வாங்குறார். யாருக்காக? எல்லா ஸ்திரீகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் கொலை செய்வதற்காக துணிந்து திட்டம் தீட்டி நிருபங்களை அவர் எழுதி வாங்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சவுலுக்குள்ளாய் வருகிறது. அப்பதான் ஆண்டவர் அவர் பிரயாணப்படும்போது சவுலை சந்திக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல எப்படி இருந்தோங்க? சவுலாய் இருந்தோம், ரட்சிக்கப்படாம இருந்தோம், ஆண்டவர்னா யாருன்னே தெரியாம இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல நிற்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருந்த சவுலை ஆண்டவர் என்ன செய்தாருங்க? பவுலாய் மாற்றினார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல 3-4 பாத்தீங்கன்னா,
வானத்திலிருந்து ஒரு ஒளி என்ன செய்தது? பிரகாசித்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருந்து பிரகாசித்ததுங்க? வானத்திலிருந்து பிரகாசித்தது. அந்த பிரகாசத்துடைய ஒளினால ஆண்டவரே நீர் யார்? அப்ப ஆண்டவர் கேட்கிற, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? சவுலை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார்? ஆண்டவருடைய பிள்ளைகளை தெய்வ மக்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் அது யாருக்கு விரோதமா செய்யறதுங்க? ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறது. நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக நம்முடைய தேவன் அவர் சிலுவையில பலியானார். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதலாவதாக சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? ஏன் இந்த காரியத்தை செய்கிறாய்? அப்படின்ற ஒரு சத்தத்தை மட்டும்தான் சவுல் கேட்கிறார். உடனே சவுல் என்னங்க அடுத்து கேட்கிறார்? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில உதைக்கிறது என்னவா உனக்கு கடினமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த லைவ் வழியாய், இந்த ஹோலி லேண்ட் டிவி வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுறேன், ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கும்போது ஆண்டவருக்கு அது செய்கிற ஒரு பெரிய துரோகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துக? நீ ஏன் என்னை இப்படி செய்யற அப்படின்னு கேட்ட உடனே அவர், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஆண்டவர் யாருன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அந்த இடத்துல சவுல் நின்னு கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. நீ யாரை துன்பப்படுத்துகிற? நீ தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவர் உடனே ஒப்பு கொடுத்து எவ்வளவு நேரங்க? சில நிமிடங்கள் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படிங்க? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படிங்க? தேவ பலனா இருக்கிறது. அவன் உடனே என்ன பண்றாரு? நடுங்கி போகிறாரு, திகைத்து போகிறாரு. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க அநேக பேர் வந்திருக்கலாம், கேள்விகளோடு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எங்களை வைத்துக் கொண்டு செய்ய என்னப்பா நீங்க சித்தம் வச்சிருக்கீங்க? அதாவது சபையை ஒடுக்க நினைத்தவன், சபையுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைத்தவன், நிருபங்களை எழுதி வாங்கியவன் இப்ப என்ன செய்கிறாருங்க? ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி உங்க கைகளை இருதயத்துல வச்சு ஆண்டோட கேட்டீங்களா? என்னை குறித்து ஆண்டோடைய சித்தம் என்னப்பா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ? பட்டணத்துக்குள்ள போ, நீ சுவிசேஷத்தை அறிவி, நீ உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? நான் உனக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அவர் முன்னாடியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நடுங்கி திகைக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த சிலுவை பற்றிய உபதேசம் ஒரு பெரிய மாற்றத்தை அப்போஸ்தலனாகிய சவுலாய் இருந்தவரை பவுலாக மாற்றியது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு பெயரை அவருக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப பார்த்தோம் என்றால் 3 நாள் அவன் என்ன செய்யறாங்க? தண்ணி குடிக்கல, அவன் சாப்பிடல, கண்ணு தெரியாம போயிருது. கைலாகு கொடுத்து என்ன செய்யறாங்க? அவரை கொண்டு போகிறதான ஒரு நிலைமை குறித்து நம்ம பார்க்கிறோம் கீழ்கண்ட அதிகாரங்கள்ல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார், ரட்சிக்கப்பட்டார், சுவிசேஷங்களை அறிவித்தார், பல சபைகளை நிறுவினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சிலுவையின் உபதேசமானது அவரை மாற்றியது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கலாம், லைவ்ல
விடுவோம் இல்லை. ஹalleluya சொல்லுங்க. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பிரயாணங்களை பண்றாரு. கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் கையால என்ன செய்கிறாருங்க, அவர் எழுதுகிறார். அந்த நிருபங்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், படிப்பதற்கு வேதத்துல எழுதப்பட்டவை. இப்படியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சபைகளை நிறுவுகிறாரு. ஒவ்வொரு இடங்களிலும் அவர் ஊழியங்களை ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இடங்களிலும் அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இது எப்படிங்க இந்த காரியம் நடந்தது? தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் கேட்கலாம், என்னை குறித்து உங்க நோக்கம் என்னப்பா? என்னை குறித்த திட்டம் என்னப்பா? என்னை குறித்த தீர்மானம் என்னப்பா? ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது நீங்க செய்ய வேண்டியத, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டியத ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். ஹalleluya சொல்லுங்க. எங்களுடைய ஊழிய பாதையிலும் அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள் வந்தது, பலவிதமான போராட்டங்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கு 3வது தலைமுறையாக எங்களுடைய இந்த ஊழியத்தை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க. வேதத்தை சுமந்த யாரும், ஊழியத்தை சுமந்த எவரும் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. என்னுடைய தகப்பனார் எங்களை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அதன் நிமித்தம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார். எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை, நல்ல ஒரு ஊழியரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹalleluya. இதெல்லாம் எதனாலங்க? ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யும் போது, ஆண்டவருக்காக நாம் பாடுகள் சில பிரயாசங்களை எடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சந்ததியை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அதன் மூலமாய் அவரை பத்தி பார்த்தோம்னா அநேக இடங்கள்ல ஊழியங்களை நிறுவி ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு நேராய் வந்தார். ஹalleluya சொல்லுங்க. இது நாங்க சிலுவையை பற்றிய உபதேசம். ஆண்டவருக்குள்ளாய் வருகிறவர்களுக்கு எந்த விதமான கேடுபாடும் இல்லாதபடி என் தேவன் உங்களை விலக்கி காப்பார். ஹalleluya சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு காலத்துல நீங்க ரட்சிக்கப்படாம இருந்திருப்பீங்க. ஆண்டவர் யார் என்று தெரியாத ஒரு ஜீவிதத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் இன்று இந்த கூடாரமாகிய சபைக்குள்ள சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் உங்களை கொண்டு வழி நடத்தி இருக்கிறது. ஹalleluya. எல்லாரும் சத்தமா ஹalleluya சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, வேதத்துல இந்த 40 நாட்கள் ஜெபங்கள்ல பாஸ்டர் அவங்க சொன்னது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். ஹalleluya சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் மோசே 40 நாள் மலையில ஆண்டவரோடு இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு அவர் சஞ்சரித்தார். இன்னும் சொல்ல போனா எலியா, போதும் அப்பா, இனி என்னால முடியலைன்னு சொல்லி இயேசுவேல் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று ஒடுக்கிறதான காலகட்டத்துல இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் இயேசுவேல் கொன்று ஒடுக்கிட்டே இருந்தார். எலியா சொல்றாரு, ஆண்டவரே போதும் அப்பா, இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்றாரு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், 40 நாள் ஒரே வெறும் பர்வதம் மட்டும் நடந்து எலியா தீர்க்கதரிசி போனார். ஹalleluya சொல்லுங்க. அநேகம் ஆயிரம் நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள்ல போதும் அப்பா, இனி எங்களால முடியல, அவ்வளவுதான் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டங்கள் வேறு. ஹalleluya சொல்லுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நம்முடைய தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் வேறு. இப்படி சொல்ல போனா 40 நாட்கள் என்பது சபையில நம்முடைய வேதாகமத்துல அநேக இடங்கள்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறது. மிக பெரிய உதாரணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya சொல்லுங்க. உபவாசம் இருந்தார், பிசாசை ஜெயித்தார், பிசாசை அவர் தோற்கடித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய தேவன் நமக்காக நாம் செய்த ஒவ்வொருவர் செய்த, நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில பலியானார். ஹalleluya சொல்லுங்க. இன்றும் உயிரோடு இருக்கிறவராய், இன்றும் ஜீவித்திருக்கிறவராய் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராய் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம். சவுலாய் இருந்தவரை ஆண்டவர்
எப்படி பவுலாய் மாற்றினார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். வேத வசனங்களை வாசிப்பதற்கான நேரம் அதிகமா இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16 வசனங்கள்ல ஸ்தேவானின் வீட்டாரை குறித்து அந்நியரை அவர்கள் உபசரித்த ஒரு குடும்பமா இவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஸ்தேவானை குறித்து பார்க்கணும்னா வாக்கு வல்லவனாய் இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுத்தமாய் பிரசங்கிக்கிறவராய் இவர் காணப்பட்டார். இவர் சுவிசேஷத்தை சொன்னதுனால அநேகருடைய நெருக்கங்களுக்குள்ள ஆளானார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய சிலுவையை பற்றி, அவருடைய சாட்சியை பற்றி, ஆண்டவர் ஜீவித்திருக்கிறார் என்பதற்கு நானே சாட்சி என்று அவர் சொன்னது நிமித்தம் அவர் கல்லெறியப்பட்டார். இந்த ஸ்தேவானை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்று சொல்லி அறிக்கையிட்டவர் இந்த ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல நம்ம அதை குறித்து பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஸ்தேவான் என்பதற்கு அர்த்தம் கிரீடம் என்று பொருள். அதாவது கிரீடத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ வேதத்துல கிரீடத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. வாடாத கிரீடம், அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம் என்று சொல்லி அநேக வசனங்களை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஸ்தேவான் ஒரு கிரீடமாய் அவர் காணப்பட்டார். அடுத்தபடியாக நற்சாட்சி உள்ளவனாய் காணப்பட்டான், தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், உத்தம ஒரு பிரசங்கியாக இந்த ஸ்தேவான் காணப்பட்டார். நற்சாட்சியுடைய ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், இந்த சபையுடைய அங்கத்தினர்களாய் நாங்க இருக்கிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது. சாட்சி உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைங்க. நாம் சாட்சியா இருந்தா மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அநேகம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க வர முடியும்? ஆலயத்துக்குள்ள வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அநேகம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, ஸ்தேவானை பார்க்கும் போது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். சுத்த ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணினார். எதை வேணாலும் என் தேவனுக்காக நான் செய்வேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஸ்தேவான் காணப்பட்டதாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்தேவான் ஆண்டவரை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினதுனால அவரை என்ன செஞ்சாங்களா? கல்லெறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. முதல் இரத்த சாட்சி மரணம் ஸ்தேவான். ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டது, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது. ஸ்தேவானால் அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வந்தாங்க. நற்சாட்சி பெற்றவனாய் இந்த ஸ்தேவான் காணப்பட்டார். அவர் செய்த சுவிசேஷத்தை அறிவித்த ஒரே காரணத்துக்காக அவர் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன். ஆண்டவருக்காக அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்துக்காக, அவர் சிலுவையில் நமக்காக பலியானதற்காக, அந்த ஒரே தரம் அந்த ரட்சிப்பை கொடுத்ததற்காக ஸ்தேவான் என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து கொல்லப்பட்டார். முதல் இரத்த சாட்சி மரணம் ஸ்தேவான் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவன் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவர் மேல ரொம்ப கோபம் கொள்றாங்க, வைராக்கியம் கொள்கிறாங்க. ஏனென்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏசப்பா தான் மெய்யான தேவன் என்று சொல்லி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதான நேரம். அதனால் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். முதல் இரத்த சாட்சி மரணம் ஸ்தேவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம், ஊழியர்களாய் நாம் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. பழிக்கு பழி செய்யணும், பழிக்கு பழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் யாருக்குரியதா? எனக்குரியது. உங்களை ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்களா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? உங்களை காயப்படுத்துறாங்களா? யாருடைய சமூகத்துல நீங்க இருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிடுங்க. ஆண்டவர் பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற விசுவாச மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காயத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறீங்க, என்னை இப்படி எல்லாம் வேதனைப்படுத்தினாங்களேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. உங்களுடைய காயங்களை எல்லாம்
நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya சொல்லுங்க. மிக பெரிய மிக சிறந்த ஒரு உதாரணம் நமக்கு ஸ்தேவான். பாருங்களேன், அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தினார், அவரை நல்ல முறையில அடக்கம் பண்ணினார்கள் என்று வேறு சொல்லுகிறது. பரலோகத்துல அவருக்கு முதலாவதாக கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு போடுவான், பலவிதமான வேதனையான காரியங்களை அவன் கொண்டு போடுவான், எப்படியாவது சதிக்க வேண்டும் என்று பார்ப்பான், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுவான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்கிறார், உபத்திரவத்தின் குகையில் இருந்து உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஹalleluya. நம்ம வெறுமையாய் வரலங்க, வெறுமையாய் யாரும் இந்த இடத்துல வரல. ஆண்டவருடைய அன்பு இல்லாம, அவருடைய சிலுவையுடைய நிழல் இல்லாம நம்ம யாருமே இந்த இடத்துல வர முடியாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்த திட்டம், ஆண்டவர் உங்க மேல வைத்த திட்டம், ஆண்டவர் என் மேல வைத்த திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவரே நமக்காக பலியானார். கைகளை தட்டுறீங்களா? ஹalleluya. ஐயாவே ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ரிசீவ் பண்ணிக்கோங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே கடிவாக்குகள் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்றீங்க. யாருக்கெல்லாம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நொந்து போனவங்களா இருக்கிறீங்களோ, இவங்க எனக்கு தீமை செய்தார்கள் என்று நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். என்ன வெற்றிங்க? பரலோகத்துல முதலிடிச்ச ஆண்டவர் கொடுத்தார். ஹalleluya. நீங்க என்னெல்லாம் பாடுகளை நீங்க அனுபவிக்கிறீங்களா? வேதனையை அனுபவிக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? சோர்ந்து போனவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறார், நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தெய்வம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில பலியானார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அந்த சிலுவையுடைய மேன்மைக்குள்ளாய் நாம் மட்டும் வந்தால் போதாது. நம்ம குடும்பத்திலேயும் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, அக்கம் பக்கம் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. ஆனால் இந்த சிலுவையின் நிழலுக்குள்ளாய், ஆலயத்துக்குள்ளாய் ஆற்றும் ஆதாயம் பண்ணி இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமையும் எங்களுடைய கடமை. ஹalleluya சொல்லுங்க. ஊழியத்தை செய்தவர்கள், ஆற்றும் ஆதாயம் பண்ணினவர்கள், ஆண்டவருக்காக நின்றவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்ட தேவன் அல்ல. ஹalleluya சொல்லுங்க. உங்களுடைய பொக்கிஷம், நீங்க எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் ஆண்டவருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களோ, எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள வழி நடத்துறீங்களோ, அதற்குள்ள பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹalleluya சொல்றீங்களா? ஹalleluya. அடுத்தபடியாக வேதத்துல பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுடைய பங்கும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க. எல்லா ஸ்திரீகளும் கரங்களை உயர்த்தி நல்லா ஹalleluya சொல்லுங்க. வேதத்துல ஆண்டவர் எந்த ஸ்திரீகள் அழுதாலும் அவர் பார்த்து கொண்டு இருந்த தெய்வம் அல்ல. ஹalleluya. வேதத்துல எந்தெந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து அழுதாங்களோ, ஆண்டவரை பார்த்து முறையிட்டாங்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். எல்லா ஸ்திரீகளும் கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஹalleluya. இந்த நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய, அதாவது நேசித்த சில ஸ்திரீகள் காணப்பட்டாங்க. அதுல முக்கியமா ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாள். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த மகதலேனா மரியாளை பாத்தீங்கன்னா நீங்க வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11, 13 உள்ள வசனங்களை நீங்க பார்க்கும்போது, இயேசு சிலுவை சுமக்கும் போது புலம்பி சில பெண்கள் என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. நீங்க அந்த பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு சிலுவையில் அவர் அடிக்கப்படும் போது அவர் கூட என்ன செய்யறாங்க? ஒரு கூட்டம் ஸ்திரீகளும் அவருக்கு பின்னாடியே ஓடி போறாங்க. அதுல முக்கியமான ஒரு பங்கு வகித்தவங்க தான் யாருங்க? மகதலேனா மரியாள், மேக்தலின் மேரி. ஹalleluya சொல்லுங்க. இந்த மகதலேனா மரியாள் புலம்பி அழுத அந்த பெண்களுக்குள்ள இவர்களும் ஒருவர். ஹalleluya. இன்னைக்கு பெண்களாகி நாம் இருக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வெடிக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரம் என்ன செஞ்சிரும்? மனசு உடைந்து கண்ணீர் நம்ம விட்டுருவோம். ஆனால் எந்த காரியங்களுக்காக, தேவையில்லாத காரியங்களுக்காக இல்ல, எந்த காரியத்துக்காக கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, எந்த காரியம்
காரியத்துக்காக இறைத்து ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுகிறீர்களோ அதுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாளுடைய பங்கு மிக முக்கியமா இருந்தது. அதாவது ஓடி அழுத ஸ்திரீகளுக்குள்ள அவளும் ஒருத்தி. ஏன் ஆண்டவருக்கு இப்படி ஒரு நிலைமை? ஏனென்றால் ஆண்டவரை குறித்த வாக்கு தத்தங்கள் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்ன 29 தீர்க்க தரிசனங்கள்ல நிறைவேற வேண்டிய சூழ்நிலைக்குள்ள அவர் தள்ளப்பட்டார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. அநேக ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்கள்ல பல காரியத்துக்காக ஆண்டவரை தேடினாங்க. விடுதலை அடைய தேடுவாங்க. ஆண்டவர் வேண்டும் என்று தேடினவங்க நிறைய பேரு. ஏசப்பா நீங்க எங்க வீட்டுல தங்கணும்னு சொல்லி கேட்டவங்க நிறைய பேரு. அப்படி நிறைய பேர் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டாங்க. முக்கியமா அவரை எதுக்கு தேடினாங்க? ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கும் ஜனங்கள் தேடினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கூட இருந்தவர்கள ஒருத்தரும் என்ன செய்தார்? ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு, முத்தத்தினால காட்டி கொடுப்பதற்கும் ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? தேடினாங்க. பல வழிகளில் ஆண்டவரை தேடினவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள், பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாள் நான் பார்க்க போனா இயேசுவோடு சம்பந்தப்பட்ட நெருங்கிய 7 ஸ்திரீகள்ல அநேக மரியாள்களை பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்க்கிறோம். யோவானின் தாயாகிய மரியாளை பார்க்கிறோம். இப்படி வேதத்துல 7 விதமான மரியாள் இருக்கிறாங்க. இதுல பங்கு யாருக்கு? மகதலேனா மரியாள். வேதம் சொல்லப்படுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா இவர்களில இருந்த ஆண்டவர் 7 பிசாசுகளை இந்த மகதலேனா மரியாளிடம் இருந்து நீக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்றால் பிசாசுடைய எப்படினால் பாதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரை தேடி வந்த நேரத்துல, ஆண்டவருடைய பாதத்தை பிடித்த நேரத்துல ஆண்டவர் அந்த பிசாசின் பிடியிலிருந்து மகதலேனா மரியாளுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசுடைய போராட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ள கரமாய் அமைந்தது. ஆண்டவருடைய கரம் இரக்கம் செய்கிற கரமாய் அமைந்தது. ஆண்டவருடைய கரம் விடுதலை கொடுக்கிற கரமாய் அமைந்தது. நம்முடைய தெய்வத்தை தேடி வந்த யாரையும் நம்முடைய தேவன் வெறுமையை விட்ட தேவன் அல்ல. வேதத்தில் இவ்விடமாய் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த மனிதன் சொல்ல முடியும்? மனிதனுடைய பேச்சுகள் மறைந்து போகும். மனிதர்கள் சொன்ன பேச்சு அவங்க அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியம் சொன்னார் என்றால், வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுத்தார் என்றால் அதை நிச்சயம் நம்முடைய தேவன் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாமதமாய் போய் கொண்டிருக்கலாம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போனது போல இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்றால் அது நிச்சயமாய் என்னுடைய தேவன் நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் செத்து போன சாராளுடைய அந்த கர்ப்பத்தை உயிர் பிழைக்க செய்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கை தேவன் சொன்னபடி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் ஆகலாம், சில தோல்விகள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவன் தரிசனம் உங்களுக்கு கொடுத்தார் என்றால், ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்றால் அது ஒருபோதும் பொய்யுரையாது. அது நிச்சயம் நடக்கும். அதற்கு காத்திரு. குறித்த காலத்திற்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் பொய்யுரையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாமதமாயிற்று என்று சோர்ந்து போகாதீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நாம பார்த்தோம்னா முதலாக ஆண்டவர் தரிசனமானது யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தரிசனமான அந்த பாக்கியத்தை ஆண்டவர்
மகதலேனா மரியாளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதாங்க சிலுவையை பற்றிய உபதேசம். அதுதாங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக சிந்தின மகா பெரிய கிருபை. அதுதாங்க பெரிய கிருபை. ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்களில செய்த அற்புதங்கள் கொஞ்சம் 1 2 அல்ல, அவைகள் உலகம் தாங்காதவைகள். ஆண்டுடைய சமூகத்துல வந்த ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளின தெய்வம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல பெண்களுக்கு நிறைய இடம் இருக்கிறது. பெண்கள் ஊழியம் செய்தார்கள். வேதத்துல பெண்கள் அழுதார்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் கூப்பிட்டார்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவன் வந்து பதிலை கொடுத்த தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில இருந்த பிசாசின் போராட்டத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு சோர்ந்து போனவங்களா, என்ன செய்யறோம் தெரியாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில இருந்த அற்புதத்தை செய்த தேவன், அதனுடைய பாக்கியம் உயிர் தெழுந்த தேவன் முதலாய் அவளுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் இயேசப்பாவை பார்த்திருக்கேன், தரிசித்தேன் சொல்லி இருக்கவங்க கை தூக்குங்க பாப்போம். ஆண்டவரை நான் பார்த்தேன், இயேசப்பாவை நான் தரிசனம் செய்றேன்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையில 2020 21 அந்த நாட்களில சில பலவீனம் அடியாளுடைய சரீரத்தை தாக்கியது. அப்போ அந்த பலவீனம் வந்த போது எனக்கு நடக்க முடியாது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நான் தள்ளப்பட்டு, என்னுடைய குடும்பம் முழுவதும் ஊழியம் செய்கிறதுனால எல்லாரும், என்னுடைய கணவரும், என் குடும்பம், என்னுடைய ஃபேமிலி முழுவதும், சபை மக்களும் எனக்காக ஜெபித்தார்கள். அப்ப எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, டாய்லெட் போக முடியாது, சமைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாய் நான் தள்ளப்பட்டேன். அப்பொழுது 2021 வருடம் நினைக்கிறேன், ஈவினிங் என்னுடைய படுக்கையில எங்களுடைய வீட்டிலே நான் படுத்துக் கொண்டிருந்த போது ஒரு 5:30 ஈவினிங் தான், ஒரு 5:30 மணி இருக்கும். என்னுடைய தகப்பனார் எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் தாக்கியது, ஊழியத்தை செய்ய முடியல, என் பிள்ளைகளை கவனிக்க முடியல, என்ன செய்வேன் ஆண்டவரே சொல்லி அழுது அப்படியே என்னுடைய கண்கள் லைட்டா அப்படி மூடிட்டே இருக்கிற டைம்ல ஆண்டவர் வெள்ளை வஸ்திரம் தரித்தவராய் 2 கரங்களோடு என் முன்னாடி வந்து நின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை இன்னும் நம்பினேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சோதனையின் மத்தியிலும், இந்த பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை விட்டு விடல. இந்த பாடுகளின் வழியாய் என்னை என் தேவன் கடக்க செய்கிறார் என்பதை நான் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். சில நாட்கள் பலவீனங்கள் இருந்தது, சில நாட்கள் சோர்வுகள் இருந்தது. ஆண்டவர் பலனை கொடுத்து இன்றைக்கு குடும்பமாய் ஊழியத்தை செய்வதற்கு, உங்க மத்தியில நிற்பதற்கு என்னுடைய ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். எத்தனை சூழ்நிலைகளை சொல்ல முடியும். விபத்துக்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, வாழ்க்கையில தரித்திரங்கள் வந்தது, இல்லாமைகள் வந்தது. எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக இந்த வேதத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம், எங்களை நீங்க கைவிடக் கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் தேவன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நடத்துகிற பாதை மிக பெரிய பாதைங்க. அது எந்த மனுஷனாலும் தீர்மானிக்க முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் வேதனைப்பட்டு ஊழியங்களை ஆரம்பித்த நாட்கள் உண்டு. அவைகளெல்லாம் சொன்னால் இந்த சிலுவை தியான கூட்டங்களில் நான் சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார். சொந்த இடம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், ஆலயம் இல்லாமல் அலைந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள் எத்தனையோ நாட்கள். ஆண்டவரே, இதனுடைய காரணம் என்ன? எங்களை நீங்க ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீங்களே, இந்த திட்டம் என்னப்பா என்று சொல்லி குடும்பமாய் ஆண்டுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் குடும்பமாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம். இத்தனை பாதைகள் மத்தியிலும் ஆண்டவர்களை நடத்தினார். 3வது தலைமுறையாக என்னுடைய மகனை நாங்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இதைவிட ஒரு பெரிய மகத்துவம், இதைவிட பெரிய ஒரு வேலை வேற எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ஊழியம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்தவங்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து, அற்பமான இடத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு ஆலயத்திற்கு ஒரு இடத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மாற்றாண்ட பகுதியில அந்த இடத்தை வாங்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க, ரொம்ப சிரமப்பட்டோம், அநேக நிந்தனைகளை அனுபவித்தோம், அநேக பேச்சுகள் எங்க வாழ்க்கையில வந்தது. ஆனால் என் தெய்வத்தை நாங்க விடவே இல்லை. என் தெய்வம் எங்களை அழைச்சார். ஆனால்
முன்குறித்தாரானால் நிச்சயமாய் என் தேவன் எங்களை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்துடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கான்கிரீட் வொர்க் முடிஞ்சிருச்சு, இன்னும் பெரும்பாலான வேலைகள் இருக்கிறது. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது எதற்கு சொல்றேன்னா, எத்தனை பாடுகள் வந்தாலும் என் தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போக கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாதியோ, பட்டினியோ, பஞ்சமோ, நாசமோசமோ எது வந்தாலும் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கேட்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தீர்மானம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டு ஒருபோதும் நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தில் இவ்வளமாய் சொல்லுவார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் எப்படியாங்க மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். அப்படின்னா நம்ம எந்த நாள் இந்த உலகத்துல இருக்கணும்ட்டு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்காக ஆண்டவரே இப்பொழுதே நாங்க போயிடணுமா, எனக்கு இப்படி எல்லாம் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் குறித்த காலம் வரையிலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நான்காவதாக அந்த லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனத்துல ஏசப்பாவை குறித்து, நம்முடைய தெய்வத்தை குறித்து குற்றமற்றவர் என்று சொல்லி சிலுவையில அவரோடு அறையப்பட்ட கள்ளன் சாட்சி கொடுத்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் பாருங்க, லூக்கா 23வது அதிகாரம் 39ல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் நமக்காக பலியானார். அவர் செய்யாத தவறுக்காக அவரை என்ன செஞ்சாங்க? குற்றம் சுமத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள், அவரை அடித்தார்கள். அவருக்கு ஏராளமான கொடுமைகளை இந்த ஜனங்கள் செய்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவமானமாய் இவன் தானே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்னையும் உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரோட சிலுவையில அறையப்பட்டிருந்த பேர் என்னங்க? கள்ளன். என்னங்க பேரு? கள்ளன். கள்ளன் என்றால் யார்? அவன் பொய் சொன்னவன், அவன் தண்டனை பெற வேண்டிய ஒரு கைதி. அவனை சிலுவையில் அறையப்பட்ட போது அவன் சொல்லுகிறான், இவர் யாருங்க? நம்மவோ எப்படி இருக்கிறோம்? செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் என்ன செய்கிறாரு? தகாதது ஒன்றுமே செய்யல, இவர் தப்பே பண்ணல. ஒரு செகண்ட்ல குற்றமற்றவர் என்கிற ஒரு சாட்சியை அந்த கள்ளன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் நம்முடைய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது? நம்முடைய தேவனுடைய கிரியைகள் அந்த கள்ளனையும் ரட்சிக்கப்படத்தக்க அன்பு எப்படிப்பட்ட அன்பு நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய செயலை பார்த்த அந்த கள்ளன், ஆண்டவரே இவர் யாருங்க? குற்றமற்றவர். அவரை குறித்து சொன்ன சாட்சி குற்றமற்றவர் என்கிற ஒரு சாட்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த கள்ளன் சொல்லுகிறார் பாருங்களேன். அந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் தயவு செய்து வாசிங்க. லூக்கா 23வது அதிகாரங்கள்ல 39க்கு அப்புறம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை என்ன செய்யுங்க? நினைத்தருளுங்க. ரிமெம்பரிங், என்ன நீங்க நினைத்தருளுங்க. அவருக்கு தெரியும், கள்ளனுக்கு தெரியும் என்னது? இவர் நிச்சயமாய் பரலோகத்துக்குரியவர், இவர் ஜெயமாய் எடுக்கிற தெய்வம், இவர் வெற்றி சிறந்த தெய்வம் என்பதை அறிந்த அந்த கள்ளன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி யாரால கொடுக்க முடியுங்க? இப்படிப்பட்ட ஒரு சாட்சி எப்படிப்பட்டவரால கொடுக்க முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், டுடே இந்த டைம்ல நீ என்ன இருப்ப? என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் தொங்கி நின்ற அந்த நேரத்திலும் ஒருவன் அந்த இடத்துல மனம் திரும்பி பரலோகத்துக்கு பரதேசில இளைப்பாறத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நம்முடைய தேவன் கொடுத்தாரே. எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குற்றவாளி. அப்ப அநேகர் யோசிக்கலாம், ஆண்டவர் பெரிய குற்றம் உள்ளவனா இருக்கிறானே, இவன் எப்படி செய்ய முடியும்? எப்படி இந்த பாலை எப்படி நடக்க முடியும் சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அவன் அவரை குறித்து சொல்லுகிறான்,
அந்த கடைசி நேரங்கள்ல சூழ்ந்த அதிசயங்கள் பலவிதமாய் இருந்தது. பூமியெல்லாம் அந்தகாரங்கள் உண்டாயிற்று, இடி முழக்கங்கள் உண்டாயிற்று, கல்லறைகள் திறந்தது, பெரிய ஒரு பூ பிளம்பங்கள் உண்டாயிற்று. இதையெல்லாம் பார்த்த கள்ளனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த டிவில ஆன்லைன்ல பார்த்துட்டு விசுவாசிக்காம யாராவது இருந்தீங்கன்னா அவங்க அறிக்கையிடுங்க. யாருதாங்க மெய்யான தெய்வம்? நம்ம ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். அவரை போல ஒரு தெய்வம் அடித்தின் இடத்துல நான் சாட்சியா சொல்லுவேன், நம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்ல. இந்த உலகத்தை படைத்த உண்மையான தெய்வம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக, எனக்காக, நம்ம செய்த தப்புக்காக, நாம் செய்த தண்டனைக்காக அவர் ஒருவரே சிலுவையில பலியானார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சிலுவையின் அன்புக்குள்ள நீங்க வாங்க. ஹல்லேலூயா. அந்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல சிலுவையில சூழ்ந்த அதிசயங்களை குறித்து பார்க்கிறோம். ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்ன நினைத்தருளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த கடைசி நிமிடத்திலும் அவனை, அந்த கள்ளனை நினைத்தருளினார். ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ என்னோட எங்க இருப்ப? பாரதீசில இருப்ப. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பு நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது. அந்த அன்பு நம்மளை விட்டு ஒரு நாளும் குறைந்து போகாது. முதல்ல நான் சொன்னனே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல சிலுவையை பற்றி உபதேசம் எப்படிங்க? கெட்டு போனவர்களுக்கு எப்படி இருக்கா? அது பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குது? தேவ பலனாய் இருக்கிறது. நம்மை போல இன்னும் மனதிரும்பி இந்த இடத்துல வர வேண்டிய ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? சபையில கூட்டி சேர்ப்பார். கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துணிகரமான பாவங்களை ஈடுபடுகிறவங்க இருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டு சபையில அங்கத்தினராய் சேர்ந்து ஆண்டவருடைய கர்த்தருடைய பங்கில பங்கெடுத்து ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் உலகத்திற்கும் பிசாசுக்கும் விட்டு விலகி ஆண்டவரிடமாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் செய்த எல்லா தவறுக்காக அவர் ஒருவரே பலியானார். ஹல்லேலூயா. அந்த கள்ளனுக்குள்ள வந்த அந்த மாற்றத்தை பாருங்களேன். அந்த வேதத்திலே கள்ளன் என்றுதாங்க சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இன்றைக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, சில தவறுகளினுடைய வாழ்க்கையில நடந்து விட்டதப்பா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் என்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களே வாழ்க்கையில வந்துருச்சு ஆண்டவரே, இனி நான் ஆண்டவருக்காக வாழ்வேன். ஆண்டவருக்காக என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தெய்வத்திற்காக நான் நிற்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரை தரிசிக்கணும். ஏசப்பா, உங்களை நான் பார்க்கணும். என்னுடைய சிலுவை காட்சி எனக்கு காண்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். ஆண்டவர் சிலுவை நிழலுக்குள்ளாய் உங்களை அணைத்து உங்களை கிட்டி சேர்க்கிறதுக்கு நம்முடைய தேவன் வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? என்ன பின்பற்றி வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தின் சின்னத்தை ஆண்டவர் நமக்காக சிலுவையில என்ன ஆனார்? பலியானார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சாபத்தின் தன்மையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு உங்களையும் என்னையும் மீட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? விட்டு சேர்த்தார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்குள்ள வர வேண்டும். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அநேகம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷங்களை சொல்லணும். ஆத்ம பாரத்தை குறித்த சாட்சியை நீங்க சொல்லணும். ஆண்டவர் உங்களை ரட்சித்த சாட்சியை சொல்லணும். எங்க பார்த்தாலும் எப்படிப்பட்ட அநியாயங்கள், பாவங்கள், கொலைகள், கொள்ளைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏசப்பா நான் நேசிக்கிறார். அப்ப அவங்க யாரு ஏசப்பான்னு தெரியாதவங்க ஏசப்பா யாருன்னு கேட்பாங்க. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னு சொல்லுங்க. அவரை கிட்டி சேருகிற ஒருவரையும் அவர் புறமே தள்ளின தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நின்னாங்களோ, அவரை ஒருவரை ஆண்டவர் என்ன செய்யல? புறம்பே தள்ளின தெய்வம் அல்ல. வேதத்துல பாத்தீங்கன்னா 3.5 வருட காலம் ஆண்டவருடைய ஊழிய நாட்களில
அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால எப்படிங்க கைவிடப்பட்ட நிலைமை, இனி வேற வழியே இல்லை என்கிற நிலைமை. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் என்ன செய்வேங்க, சுகமாவேன் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமானாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்திலிருந்து என்ன புறப்பட்டது? ஒரு வல்லமை புறப்பட்டது. சீஷர்கள் கேட்கிறாங்க, இத்தனை பேர் உங்களை சூழ்ந்து இருக்கிற, எப்படி இப்படி சொல்ல முடியும்? இல்ல, என்னுடைய சரீரத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்குள்ள ஒரு பெரிய அந்த மாற்றத்தை கொடுத்தது. எவ்வளவோ வைத்தியர்களுக்கு செலவழித்தார், எவ்வளவோ எல்லாம் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போனா, போகாத டாக்டர்ஸ் இல்ல, ஆனா பரம வைத்தியராகிய இயேசுவை தொட்ட போது, ஹல்லேலூயா, கைகளை தட்டுங்க. பரம வைத்தியராகிய நம்முடைய தேவனுடைய கால்களை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அவள் சொஸ்தமானாள். இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, அவருடைய பாதத்தை மட்டும் பிடித்துக்கோங்க. ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும் அப்பா, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல, உங்க பாதத்தை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி இறுக பிடிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வியாதிகளோடு இருக்கலாம், பலவிதமான சோதனைகளோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம். வெளியே பார்க்கிறதுக்கு நான் சிரிச்சுட்டே இருக்கிறேன்ப்பா, என்னுடைய உள்ளம்லாம் அழுதுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதோடு நிற்கலங்க, அவர் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவராய் நம் மத்தியில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், கடைசியாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. 5 பேரை குறித்து உங்களோடு, இது 5வது நபர், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. யோசேப்பு என்று நிறைய பேர் பெயர்களில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மரித்து இயேசுடைய சரீரத்தை பிலாத்துவிடம் கேட்டு வாங்குகிறார். ஹல்லேலூயா சொல்லுகிறார். அவ்வளவு அதிகாரம் படைத்த பிலாத்துவிட்ட போய் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இவர் சனகரிப் சங்கத்துல ஒரு உறுப்பினராய் இருக்கிறார். ஆலோசனை, நீதி, நேர்மையானவன், உண்மை உள்ள மனிதன் என்று சொல்லி இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து வேதத்துல அநேக இடங்கள்ல காணப்படுகிறது. ஆனால் தைரியமாக போய் நின்று நம்முடைய தேவனை சிலுவையில் அறையும் போது அநேகர் பார்த்து கொண்டு அழுறாங்க. ஆண்டவருக்கு இந்த நிலைமையா என்று கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எருசலேம் ஸ்திரீகளே, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி நம்முடைய அருமை தேவன் அந்த நேரத்துல சொன்னா பாருங்களேன். இந்த நேரத்துல பார்த்தோம் என்றால் கடைசியாக இந்த யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இடத்துல, பிலாத்துவின் இடத்துல ஆண்டவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணினதாக வேதத்துல சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல சுகந்த வர்க்கமிட்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவுத்தை செய்து அவருடைய கல்லறைக்கு சொந்த இடத்துல ஆண்டவருடைய சரீரத்துல யாரும் பார்த்திராத, யாரும் கண்டிராத இடத்துல ஆண்டவருடைய சரீரத்தை பிலாத்துவிடம் கேட்டு வாங்கி அந்த இடத்துல என்ன செஞ்சார்? அடக்கம் பண்ணினதாய் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? இந்த யோசேப்புக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், ஆண்டவரை பத்தி சொல்வதற்கு பல நிலைமைகள் வந்திருக்கலாம், சொல்லாம நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே, என் தேவன் எனக்காக மரித்தீங்க, எனக்காக நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க, உங்களை குறித்த சாட்சி, உங்களை குறித்த நல்ல காரியங்கள், என் தேவ திட்டங்களை நான் 4 பேரிடமாவது சொல்லுவேன், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நான் முதலாவது சொன்னனே, சுவிசேஷத்திற்காக நெருக்கப்பட்டார். அவர் அநேகர் அடிக்க முற்பட்டாங்க, பல இடங்களில் அவர் தப்பித்து போனார். அவரை என்னெல்லாமோ பெயர்களை சொல்லி அவரை கிண்டல் அடித்து கேவலம் பண்ணினாங்க.
ஆனால் கடைசி சொட்டு வரைக்கும், கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக அவர் இருந்து கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் எழுதி ஆண்டவருக்காக தியாகங்களை செய்தார். எப்படிப்பட்ட அன்பு நம்முடைய ஆண்டவருடைய அன்புங்க! அவருடைய அன்புக்கு ஈடு இணையான அன்பு ஒன்றுமே இல்ல. நீங்க நினைக்கலாம், யோசேப்பு அந்த சரீரத்தை வாங்கி வைத்த உடனே பிசாசு நினைச்சிருப்பான், அவருடைய சாப்டர் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போயிருச்சு, நாங்க ஜெயம் எடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஒருபோதும் அது பிதாவுடைய சித்தம் அது அல்ல. ஆண்டவர் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில அவர் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் உயிரோடு எழும்பினவராய் நாம் ஒவ்வொருவர் மத்தியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு அவர் தரிசனங்கள் மூலமாய் காண்பித்தார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி 3 ஆணிகள் மேல தொங்கி கடைசி சொட்டு வரைக்கும் எனக்காக உங்களுக்காக அவர் சிந்தி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராய் அவர் நம்ம கூட இருந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. ஹல்லேலூயா சொல்லுகிறேன். இப்பொழுது சொல்லுகிறேன், ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவருடைய வருகையில அவரை சந்திப்போம். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாய், மணவாட்டி சபையாய் ஆண்டவருடைய சந்நிதியில அவர் வரும்போது அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்படுவோம். அவருடைய வருகையில கைவிடப்படுகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. வேதத்துல சொல்லப்படுகிறது அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வருகைக்காக நிறைய அடையாளங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம். அவர் வரும்போது வேதம் எப்படி சொல்லுகிறது? அவர் வருகிற நாளை யாரும் அறிய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், சபையில அங்கத்தினராய் சேர்ந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மாரடிச்சால் மட்டும் போதாது. எதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ள இந்த சபையில நாம் எதற்கு ஆராதிக்கிறோம்? எங்கெங்க போனோம்? ஒரே ஒரு வாழ்க்கை, அது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வரும்போது மேகங்களுடனே அவர் வரும்போது அவருடைய வருகையில எது நோக்குகிற விசுவாசிகளாய், எதிர்கொண்டு போகிறவர்களாய், அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாய் அவரோடு கூட ஆண்டாண்டு காலம் அரசாடுகிறதான வாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 5 காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். சிலுவையை பற்றின உபதேசம் எப்படி இருந்தது? அது யார் யாருக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தது? அது எப்படி எல்லாம் கிரியை செய்தது? கடைசி வரைக்கும் யாரெல்லாம் ஆண்டவருக்காக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நேரத்துல எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் சிலுவையின் உபதேசம் எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்ததப்பா. எல்லாரும் எழுப்பி நின்று உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ஒருவரும் இருக்காது. இப்படி எல்லாரும் எழுப்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தத்தோடு பாரத்தோடு நீங்க சமூகத்துல இருக்கலாம். உங்களுடைய ஒரு கரத்தை நீங்க இதயத்துல வைத்துக்கோங்க, இன்னொரு கரத்தை நீங்க தூக்கி பிடித்துக்கோங்க. ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க, சத்தமிட்டு கூப்பிடு, நீ அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி என்று ஆண்டவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார். நீ